பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. தேர்ட் ப்ரோமோல யார் எலிமினேட் ஆக போறா, யார் வீட்டில் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு கண்டஸ்டன்ஸ் நினைக்கிறாங்கன்ற மாதிரி சில பல பதில்கள் இருக்கு. அதை பத்தி டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே. ஸோ விஜிஎஸ் வரும்போதே பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் கார்டோட வராரு. வந்தவொடனே டைலாக் என்ன, இந்த வாரம் எலிமினேஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இது கண்டஸ்டன்ஸ்க்கான டவுட் இல்லை, நமக்கான டவுட்டும் வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கான டவுட்டும் எல்லாருக்குமே. ஏன்னா நானும் சொல்லிட்டு இருந்தேன், ஆல்ரெடி நந்தினியோட எலிமினேஷன் நடந்திருக்கு. அந்த எலிமினேஷன் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த வாரத்தோட நாமினேஷனை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு தான் எல்லாரும் நம்பிட்டு இருந்தோம். ஏன்னா பிக் பாஸோட வரலாறு அப்படி சொல்லுது. சீசன் 7ல் பவாஜ் ஒரு எலிமினேட் ஆனதுக்கப்புறம் மாயா எலிமினேட் ஆக வேண்டியது. அன்னைக்கு எலிமினேஷனை கேன்சல் பண்ணாங்க. மாயா எவ்வளோ தூரம் வந்தாங்கன்றதை நம்ம பார்க்க முடிஞ்சு. ஸோ அதே மாதிரி பல வரலாறுகள் இருக்கு. அந்த மாதிரி தான் இதில் இருக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம்ப்பா, நாங்கள் இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வைப்போன்ற மாதிரி விஜிஎஸ் எலிமினேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்கார் அப்படின்றது தான். அந்த முடிவு எடுத்திருப்பது என்ன அப்படின்றத அப்புறம் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சரி, யார் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வாங்கன்றது இது ஒரு தமிழ் பிக் பாஸோட வழக்கம் தான். அதில் என்ன பண்ணுறாங்க, உடனே கனி எழுந்து என்னை பொறுத்தவரையும் வியானா வெளியே போகணும் சார், வியானா வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார்ன்னு சொல்கிறாங்க. ஸோ கனியோட கெஸ் அவ்வளோ அருமையாக இருந்திருக்கு. வியானாக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கும், அவள் சீக்கிரமாக வெளியே போக மாட்டாங்க அப்படின்றது கனி கொஞ்சம் யோசிக்கலாம். பட் இருந்தாலும் ஏன் கனி அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு நறுக்குன்னு பாயிண்ட்டை கேட்டு வருது, நான் இந்த வீட்டுக்கு மேக்கப் போகிறதுக்கோ ஃபேஷன் ட்ரெஸ் போகிறதுக்கு வரல, நீங்கள் மட்டும் இந்த வீட்டுக்கு ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கீங்களான்ற ஒரு கேள்வியெல்லாம் கனிக்கு எதிராக கேட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த பொண்ணு கொஞ்சம் கரெக்டாக கேட்குது. கொஞ்சம் இருந்தால் நமக்கு கொஞ்சம் ரிஸ்காக இருக்குமோன்ற மாதிரி ஒரு வேளை கனி யோசிச்சிருக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்களோட பேர் சொன்னாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா யாரு, கனி வியானாவா. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்சரா பார்த்தீங்கன்னா காந்தி சார் எலிமினேட் ஆவாங்க, காந்தி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல அப்சரா சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு பக்காவாக அப்சர்வ் பண்ணி தெளிவாக தான் பதில் சொல்லுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடிஞ்சுச்சு. ஓகே, அடுத்து காந்தி கலையரசன் சார், கலையரசன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார், நான் அப்படி தான் சார் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கலையரசன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இவ்வளவுதான் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் விஜிஎஸ் கார்டை ஓப்பன் பண்ணி காட்டுறாரா இல்லையான்ற ஒரு பரபரப்பு கொண்டாக பார்க்குறாரு. இது ஓப்பன் பண்ணால் அந்த பில்டப்லாம் ஸ்டாப் ஆயிரும், டப்புன்னு முடிஞ்சிடும், வெளியே வந்துடணும் அப்படின்றதுக்காக தான். இதில் சேவிங் ஆர்டர் நடந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். கடைசியில் இருக்கிறது யாரு, அப்சரா பேர் வருது, வியானா பேர் வருது, காந்தியோட பேர் வருதே தவிர்த்து மற்றவங்களோட பேர் எதுவுமே வரல. இந்த 3 பேரோட பேர் தான் மாற்றி சொல்கிறாங்க. அப்போ மற்ற 4 பேரும் சேவ் பண்ணப்பட்டிருக்காரு. திவாகர் ஃபர்ஸ்ட் சேவ்டா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறம் இல்லை கலையரசன் இன்னொருத்தர் சேவ் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி, கலையரசன் பேர் கடைசியில் வருது. அதுக்கப்புறம் வேற யாராவது இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திவாகர் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணியிருப்பாங்க. திவாகர், ஆதிரை மற்றும் இதில் மிஸ் ஆயிருக்கிறது யாரு, அண்ட் பிரவீன், இந்த 3 பேரை ஃபர்ஸ்ட் சேவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். கலையரசனோட பேர் இங்க வந்ததால கலையரசன் டேஞ்சர் ஜோன்ல இருந்திருப்பார். ஸோ எக்ஸாக்டா சொல்லணும்னா அப்சரா, கலையரசன், காந்தி தான் அன்அஃபிஷியல் ஓட்டிங்லயும் அந்த லாஸ்ட் 3 இடத்துல இருந்தது தான். இதுல விஜிஎஸ் கையில ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு ஹோஸ்டுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். எப்படின்னா நாமினேஷன்ல லீஸ்ட் ஓட்டிங்ல இருக்கிற 2-3 பேர் அப்படியே டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா ஹோஸ்ட் கையில கொடுத்துருவாங்க. இது கொடுத்ததுக்கு அப்புறம் ஹோஸ்ட் செலெக்ஷன் பண்றதுக்கான ஒரு பவர் இருக்கு, ஹோஸ்டுக்கான பவர். அவர் என்ன பண்ணுவாரு, இதுவான்னு யோசிச்சிருப்பாரு. கண்டிப்பா சார் காந்தி எடுத்துடலாம் சார் அப்படின்ற மாதிரி ஹோஸ்ட் முடிவு எடுத்து இந்த காந்தியை பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் செய்யப்பட்டிருக்கார் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நேற்று எபிசோட ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து பாருங்க. ஒரு பக்கம் காந்தி சார் பேசும்போது விஜிஎஸ்க்கு பிடிக்கல, நிறைய ஸ்டேட்மெண்ட், அது உங்களோட தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம், பொது கருவத்தா வைக்காதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்றத 2-3 இடத்துல சொன்னார். காந்தி ஃபர்ஸ்ட் வந்தவொடனே அந்த நேம் தெரில அப்படின்றதா இருக்கட்டும், நீங்க நிறைய பொது கருத்துக்கள் வைக்கிறீங்க, அதை மக்கள் எப்படி கன்சிடர் பண்றாங்கன்ற மாதிரி பேச விட்டாரு. அதுல நீங்க தெளிவா வைங்க சார், உங்க தனிமையிட்ட கருத்துக்களையும் இது கூட மிக்ஸ் பண்ணி வைக்காதீங்க, இந்த மாதிரி இடத்துல வைக்க கூடாது, அது தெளிவாருங்கன்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தார். அவர் நிறைய பேசிட்டு இருந்தார், பேசுறத கட் பண்ணார். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு டாஸ்க் பண்ணும்போது கூட அவர் அந்த கிளிப்பை மாத்தினதுக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேசுறேன்னும் போது கூட சுத்தமா பேச விடாம இருக்கார் அப்படின்றதால, சார் இவர் இருக்கிறது நமக்கும் பெருந்தொல்லையா இருக்கு, வீட்டில் இருக்க கண்டஸ்டன்ஸுக்கும் பெருந்தொல்லையா இருக்கு, பார்க்குற மக்களுக்கும் கொஞ்சம் தொல்லையா இருக்கு சார், இந்த வாரமே முடிச்சு விட்டுலாம் சார்ன்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. பிக் பாஸ் டீம் டவுட்ல இருந்திருப்பாங்க, விஜிஎஸ் போய் கன்ஃபாஸ் பண்ணிருப்பார், சரி ஓகே சார் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் வச்சு ஒரு பெரிய கண்டென்ட் தேத்த முடியாது, டீமுக்கும் சரி நமக்கும் சரி, அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஸோ அந்த கேட்டகிரியில பிரவீன் காந்தியை தூக்குனா வீட்டில் பல முடிவுகளாவது எடுப்பாங்க, கொஞ்சம் போக இன்ட்ரெஸ்டிங்காவது இருக்கும் அப்படின்றதால
யோசிச்சிருப்பாங்க, எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த ப்ரோமோவில் நடந்திருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் எலிமினேட் ஆயிருக்கணும் அப்படின்றது தான். கலையரசனை பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா கலையரசன் நேற்று வேற விஜய் சொல்றாரு, நீ பொங்கல் வரையும் இருக்கணும்பா, பொங்கல் வரையும் சஸ்டெயின் பண்ணிருப்பா அப்படின்றதெல்லாம் சொல்றாருல. ஸோ அந்த கேட்டகிரியில கலையரசனை காப்பாத்தி விட்டு இன்னொரு பக்கம் பிரவீன் காந்தியை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேருக்குமே ஓட்டிங்ல ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான் இருந்திருக்கு. அதனால அந்த கால் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கேட்டகரியில பிரவீன் காந்தி தான் அன்அபிஷியல் லீஸ்ட்ல இருந்தார். அவர் தான் எலிமினேட் பண்ணப்பட்டிருக்கார் அப்படின்றது தான் பாயிண்ட். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் கைஸ்.